ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். பணக்காரனாகணும், கோடீஸ்வரனாகணும், வசதியானவனாக பிழைக்கணும், பேரும் புகழோட பிழைக்கணும், நிறைய பேர்த்துக்கு தான தர்மம் பண்ணணும், கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும், சொந்த பந்தங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இருக்கும். சரி, இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் என்ன சார்? பெரிய பணக்காரனாக பிழைக்கணும், நிறைய காசு ஒன்று வரணும், வசதி வாய்ப்பான வாழ்க்கை அமையணும். இது அமையுமா, இந்த பிராப்தம் இருக்கா ஜாதகத்தில் அப்படின்னு பார்க்குறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. நிறைய வழிமுறைகளில் அதை கண்டுபிடிக்கலாம். அதில் ஒரு வழிமுறை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஷார்ட்கட் மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷார்ட்கட்டில் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் பாவாதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அந்த 9ஆம் பாவாதிபதியோட குரு சம்மந்தப்படுறார், அதாவது குரு சேர்ந்திருக்கிறார், அல்லது குரு பார்வையில் இருக்குது, அல்லது குருவும் 9ஆம் பாவாதிபதியும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க. இந்த கான்செப்டை மட்டும் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த ஜாதகருடைய பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக ரொம்ப பிரமாதமான ஒரு பொருளாதார வாழ்க்கை இருக்கும். அதுவும் அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பெரிய அளவில் சம்பாத்தியத்தை பார்த்துருவாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னா, அதான் ஆச்சரியம். தன்னுடைய சந்ததியில் அவங்க அப்பாவாகட்டும், தாத்தாவாகட்டும், பாட்டையும் பூட்டனாகட்டும், அவங்க சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை விட கூடுதலான ஒரு பொருளாதாரத்தை இவங்க பார்த்துருவாங்க. யார்? இந்த 9ஆம் பாவாதிபதியும் குருவும் சம்மந்தப்படுது அப்படிங்கிற பார்வை இருக்கு, சேர்ந்திருக்கார். மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் இப்படி 2-3 விஷயங்களை எப்படி ஒட்டி இருந்தாலும் நிச்சயமாக அவங்க சக்ஸஸ் ஆயிடுவாங்க. இது 8ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் இடம், கேந்திரம், திரிகோணம், உபஜயஸ்தானம் எங்கே இருந்தாலும் சரி சார், நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. அவங்களுக்கு யோக தசைன்னு ஏதாவது ஒரு தசை வந்தால் போதும், மொத்தத்தையும் தூக்கி விட்டுரும். அவங்க குடியிருக்கிற வீடு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கண்டிஷனுக்கு சொல்லணும்னா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு அல்லது பல லட்சங்கள் மதிப்புள்ள வீட்டில் குடியிருப்பாங்க. அதே மாதிரி காரு, வண்டி, வாகன வசதிகள், ஒன்றுக்கு மேற்பட்ட வாகன வசதிகளோடு இருப்பாங்க. ஒரு சிலர் நல்ல பேரு புகழோடு இருப்பாங்க. அப்போது 9ஆம் பாவாதிபதியும் குருவும் சம்மந்தப்பட்டா அப்படி. இதில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, 9ஆம் இடத்ததிபதியோ அல்லது குருவோ வக்ரமாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சரியா? சிலருக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்ததிபதியே குருவாக வருவார். யார்? இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துங்க, அவருக்கு 9ஆம் பாவாதிபதி யார்? குரு. கடக லக்னம்னு எடுத்துங்க, அவருக்கு 9ஆம் பாவாதிபதி யார்? குரு. அப்போ இந்த குருவை எப்படியப்பா குருவே வாக்கும் அப்படின்னாக்கா அப்படி இல்லை. இந்த 2 லக்னக்காரங்களுக்கு மட்டும் குரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது எப்படி இருக்கணும்னா, ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்கணும். அப்படி ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தால் நிச்சயமாக அவங்க பெரிய அளவில் சொத்து பத்து சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பு, வெளி ஊரில் ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு, வெளிநாட்டில் ஜெயிக்கிறதுக்கான அம்சம், அதே மாதிரி நல்ல மதிப்பு மிக்க சொத்துக்கள் வாங்கிறதுக்கான அமைப்பு அவங்க காலத்தில், அந்த மாதிரியான விரிவான ஒரு பலன்களை செய்யும். இதுக்கு நிறைய ஜாதகங்களை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். நம்ம அந்த எடுத்துக்காட்டு பண்ணுறதுங்கிறத காட்டிலும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களில் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த விதி மேட்ச் ஆகும். அதாவது குருவும் 9ஆம் பாவாதிபதியும் கனெக்ட் ஆகிருக்கணும். அதே சமயத்தில் அது சம்மந்தப்பட்ட திசை ஏதாவது ஒன்று இவங்களை கிராஸ் பண்ணியிருந்ததுன்னா நிச்சயமாக அவன் கோடீஸ்வரன் அல்லது லட்சாதிபதி. அப்போது கஷ்டப்படுற வாழ்க்கை அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை தாண்டி அவங்க 4 பேர்த்துக்கு உதவி பண்ணுற அளவுக்கு மேலே எந்திரிச்சு நிற்பாங்கங்கிற மாதிரியான ஒரு அம்சம் உண்டு. அப்போது இது ஒரு முக்கியமான பலன். என்ன காரணம் அப்படின்னா, இதில் இருக்க லாஜிக் ரொம்ப சின்ன லாஜிக் தான். அதாவது பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறது 9ஆம் இடம். ஒருத்தருக்கு என்ன மாதிரியான யோக பாக்கியம் கிடைக்கணுமோ அதையெல்லாம் ரெஃபர் பண்ணுறது, காமிக்கிறதுங்கிறது அந்த 9ஆம் இடம் தான். அந்த 9ஆம் இடத்ததிபதி தனகாரகனான குருவோட சேர்றார். யார் தனகாரகன்? குரு. அப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய குருவோட சேர்ந்துருச்சுன்னா அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துரும். பொருளாதாரத்தை கொடுத்துச்சுன்னா அல்லது புகழை கொடுக்கும். புகழையோ பொருளாதாரத்தையோ கொடுத்துச்சுன்னா அடுத்து சொத்து பத்து அமையிறது, வீடு வாசல் அமையிறதுங்கிறது, பேரு புகழ் சம்பாதிக்கிறதுங்கிறது, வண்டி வாகனம் அமையிறது, கார் வாங்கிறதுங்கிறது, ஆளடிமை வச்சுக்கிறதுங்கிறது, நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுக்கறது, நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறது, பொருளாதாரத்தில் ஒரு மேம்பட்ட நிலையில் வர்றது அத்தனையும் நடக்கும். அதுதான் அந்த பாக்யாதிபதியினுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம். பட் இதில் இன்னொரு சின்ன சிக்கல் இருக்குது தெரியுமா? அதாவது பாக்யாதிபதி இவ்வளோ யோகத்தை கொடுக்கக்கூடியவர், ரைட்டா? 9ஆம் பாவாதிபதியானவர் அவ்வளோ யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த 9ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவத்திலேயே ஆட்சியாக இருந்து, இங்கே குரு சம்மந்தப்படலைன்னு வச்சுக்கோங்க, 9ஆம் பாவத்திலேயே ஆட்சியாக இருந்து அவர் தசை நடந்ததுன்னா அந்த பர்டிகுலர் தசையில் அந்த ஜாதகரன் தன்னுடைய வாழ்நாளில் பார்க்காத கடனையும் பார்ப்பான். சரியா? பெரிய கடன் வாங்குவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு.
அந்த டைமில் சொந்த தொழில் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கவும் கூடாது. அந்த அந்த 9க்கு அதிபதி தசை நடந்துட்டு இருக்கல பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் யாரையும் நம்பி கொடுக்கவும் கூடாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த 9ஆம் பாவாதிபதி வக்ரமாக இருந்தாருன்னு வச்சுங்க, ஊக்கமாக இறங்கி ஜெயிச்சிருவே அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அப்போ இந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்க முடியுமா, இது எப்படி வருது இந்த லாஜிக் அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். அப்போ 9ஆம் பாவாதிபதிங்கிறவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். ஆனா அவர் அவருடைய வீட்டிலேயே ஆட்சி பெற்ற நிலையில நின்று அவருடைய தசை நடந்ததுன்னா ட்ரபிள் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. அதே சமயத்தில் அவர் மற்ற கிரகங்களோட சேர்ந்துருந்துச்சுன்னா யோகத்தை செய்யணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக குருவோட சேர்ந்துருந்துச்சுன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கு. ஸோ இதுதான் இதில் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய அந்த விஷயம், அந்த பாக்யாதிபதியை பற்றி. அப்போ பாக்யாதிபதி யோகம் கொடுக்குறார் அப்படின்னா அதுலேயும் ஒரு லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக்கில் தான் அவர் யோகத்தை கொடுக்குறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.